வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரஷீத். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஊருக்கு தாங்க போகிறோம். அந்த ஊரே கிட்டத்தட்ட தண்ணியில் தான் இருக்கும், போட்டிங்கில் தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த ஊருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழை தாங்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே நிற்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரியாங்காவில் நிற்கும். கரெக்டாக இங்கேருந்து ஆலப்புழா போகிறதுக்கு வந்து 5 hours கிட்ட ஆயிரும். நம்ம எதில் போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா பஞ்சில் தான் வந்து நம்ம போகிறோம். எல்லாருமே கரெக்டாக அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரளா விளாக்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து நம்ம ஸ்டேட்லேயே வந்து பெட்ரோல் போடுறதாங்க நல்லது. ஏன்னா கேஎல்ல வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 1 லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ நம்ம ஸ்டேட்லேயே வந்து பெட்ரோல் போட்டு போங்க. நம்மளும் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ட்ரிப் வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம எல்லோரும் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிப் எடுத்தோடனே உடனே எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து காரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிடணும். டயர் கண்டிஷன், இன்ஜின் ஆயில் கண்டிஷன், ரேடியேட்டர், கூலண்ட்லாம், வாட்டர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரிப் போகிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. இதுக்கான மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு நீங்கள் டவுட் கேட்க வேண்டாம், நம்ம சேனலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆலப்புழாக்கு நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம் அப்படின்னா, செங்கோட்டை பார்டரில் இருந்து தென்மலை போய்ட்டு தென்மலையிலேருந்து ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா புனலூர் வரும். அந்த ரூட் வழியாக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருவனந்தபுரம் வந்துடும். ஸோ அந்த ரூட்டு போகக்கூடாது, ரைட் கட் பண்ணி புனலூர் போய்ட்டு தான் போகணும். கேரளாவில் கண்டிப்பாக போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க, நம்மளும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சுருவாங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருவாங்க, பட் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், இல்லை ஃபைன் அடிச்சுருவாங்க. அதுக்கு வந்து ஒரு 1000 rupees வரைக்கும் ஃபைன் அடிச்சுவாங்க. ஸோ கேரளாவுக்கு என்றாவது முன்னுக்கிட்டே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா போகிற ரூட்லேயே நிறைய சூப்பர் பிளேஸாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டும் போக போகிறோம். நீங்களும் வந்து அப்படி லைனாக பார்த்துட்டே வர போகிறீங்க. இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா 13 பிரிட்ஜ் பக்கத்தில் தான் ரீச் ஆகிருக்கோம். இது இங்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே நீங்கள் வண்டியை விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுக்கலாம், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, தென்மலையிலேருந்து புனலூர் ரோட்டு ரைட் கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா அந்த ரூட்டு தான் ஆலப்புழா போகிற ரூட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சாப்பிட்டுருக்கீங்களா, அங்கே வந்து மோர் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். இவங்ககிட்ட நம்ம ஆல்ரெடி மோர் வந்து சாப்பிட்டுங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். போன ட்ரிப் வந்து நாங்கள் புனலூரில் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் உண்டு, அது சூப்பராக இருக்கும். அந்த பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தொங்கும் பாலம்பாங்க தமிழில், செமையாக இருக்கும். அதோட ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், நம்ம இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை போய் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் கூட இருக்கும். அல்லது என்ன ஹைலைட் தெரியுமா, மாங்காவையும் மிளகாவையும் போட்டு அதை அப்படி ஊற வச்சு போட்டுருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக புளிப்பாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 rupees வரும். செம்ம ஒருத்தே நீங்கள் குடிச்சிட்டு போங்க, ஏன்னா அடிக்க வெயிலுக்கு. பண்ணுங்கள். ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நல்லாயிருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும். இந்த வியூ பாயிண்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லடை இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒரு மினி வந்து டேம்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவும் நம்ம டேம் வந்து எப்போதுமே மேலேருந்து பார்க்க முடியாது, ஆனால் இந்த வியூ பாயிண்டில் தான் இந்த டேமை வந்து நம்ம மேலே டாப்பில் இருந்து பார்க்க முடியும். ஸோ வந்து 2 ஃப்ளோராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2வது ஃப்ளோருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேர்கில் ஏறி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு இப்போ நான் வியூ பாயிண்ட்டை வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு லைவாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ நேச்சரிஸ்டிக்காக அப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கேயும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் தொழுகை இருக்குது. ஸோ அந்த தொழுகையை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து கிளம்பிடலாம். இந்த பள்ளியை பாருங்கள், ஒரு பழைய மாடலில் புது பில்டிங் இருந்தால் அப்படி இருக்கும், அதை மாதிரி 2 மிக்ஸ் பண்ணி கட்டின மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நம்ம ஃப்ரைடே தொழுகையை விட்டதே கிடையாது. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்து போயிடலாம். நாங்கள் வந்து ஒரு சிக்கன் மந்தி சொல்லிப்போம். நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா மந்தி ட்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மந்தி சாப்பிட்டு அந்த ஆர்டர் வரலாம். வேறு லெவலில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் டைம் தான் எப்படி பார்ப்போம். என்னடா ரோஸ் கலரில் ரோஸ் மில்கான்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை வாட்டர். இதுதான் வந்து கேரளாவில் நிறைய ஹோட்டலில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மந்தியோட வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 3 பேர் வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த மந்தியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒரு முழு கோழியை அப்படியே ஒரு அவிச்சு அப்படியே ரைஸோடு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மைனஸு அப்புறம் அதுக்கு தாங்க தக்காளி சட்னி எல்லாமே நாங்கள் ஒரு பிடிச்சாச்சு இன்றைக்கி. பிடிச்சிட்டு அப்படியே ஒரு கொகோலா அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
நம்ம ஆலப்புழா வந்து ரீச் ஆகிட்டாங்க. இது வந்து ஆலப்புழா பீச்சு. ஒரு பிரிட்ஜில் இருந்து மேலே டாப் வியூ பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ லெங்க்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. போய்கிட்டே இருக்குது. அது இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க வேறு லெவலில் இருக்குது. பைக்கெலாம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஆலப்புழா பீச் பக்கத்தில் வந்த உடனே பாருங்கள் ஃபாரின்காரங்களாம் போகிறாங்க. பீச்சுக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆலப்புழா பீச்சுக்கு வந்து என்ட்ரு ஆச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பெரிய பீச்சு. வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மணல் வந்து 2 தான் வருது. நம்ம ஃபஸ்ட் வரையில் வந்து நார்மலில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அது வந்து பிளேஸ் வந்து எங்கேன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஃபாலோவர்ஸு. அது வந்து நம்ம ஆலப்புழா பீச் தாங்க. நான் லாங்கிலேருந்து பார்க்கல ஏதோ மரம் வந்து நட்டி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே வந்து எப்படின்னா ஸ்டீல் மாதிரி தெரியுது. ஸ்டீல் வந்து துரு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோ இருக்க சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து நம்ம பிரதர்ஸாக இவங்கள வச்சா நம்ம ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்து போயிடலாம். பீச்சிலேயே கொஞ்சம் கடைசி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷிப்பே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஷிப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஷிப் மாதிரி தெரியுது. வேறு லெவலில் இருக்குது. அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னது கிடையாது. இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் தாங்க வந்திருக்கோம். இந்த பார்க் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீ வியூஸ் பார்க்குன்னு இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து ஆக்டோபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. சீ வியூஸ் பார்க்ஸ் ஆலப்புழான்னு இருக்கா. இவங்ககிட்ட வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோப்பில் போவாங்க பார்த்தீங்களா, அந்த ரைடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப் ரைடிங். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்ஸ் வந்து மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா நம்ம. இப்போ நம்ம வந்து உள்ள ரேட்லாம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு இவங்ககிட்ட வந்து நம்ம விசாரிச்சிடலாம். இந்த இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் தான் வந்து விசாரிக்கணும். இப்போ இவங்ககிட்ட விசாரித்து பார்த்தால என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி பேக்கேஜ்னால் ஒரு பர்சன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபீஸ் சொல்லுவாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குமாமா. ப்ளஸ் இந்த ரைடிங் இது எல்லாத்துக்குமே வந்து 650 அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம போட்டிங் மட்டும் தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலினா ஒரு 300 சொல்லுவாங்க. நம்ம கப்புள்ஸாக போனோம் 200 தான், 2 பேர் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா 4 மெம்பர்ஸ் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபீஸ் வருது. நாங்கள் மொத்தமாக வந்து டிக்கெட் எடுத்து நம்ம போட்டிங் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ போட்டிங்கில் வந்து நம்ம ஃபேமிலியாக ஒரு 4 பேர் வந்து போக போகிறோம். அதுக்கு மேலே போக முடியாதாம்மா, 4 மெம்பர்ஸ் தான் போக முடியுமா. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. போட்டிங்னாலும் வெயிலெலாம் அடிக்காத மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டைமிங் வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock கிட்ட வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வரையில் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து தராங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க, இல்லை அவங்களே என்னாலும் போட்டு விட்ருவாங்க. இப்போ கீழே நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம போட்டிங்கில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு. அதுவும் எப்படின்னா இது வந்து மேனுவல் போட்டிங். நீங்கள் தாராளமாக வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கலே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரோப் ரைடிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அது போது வேறு லெவலில் இருக்குது. வேறு என்னலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், நம்ம மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா கயரில் ரோப் போட்டு, அதுவும் இது வந்து இங்கே இருக்குது. ரைடு வந்து 1/2 hourங்க முடிய போகுது. இப்போ நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்படி நடக்கிறதுக்கே அப்படின்னா தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி மிதந்துக்கிட்டே நடக்கும். ஐ லவ் அலப்பி. வேறு லெவலில் இருக்குது. நம்ம எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம நைட்டு ஸ்டே பண்ணதாங்க ரொம்பவே வந்து பயப்படுவோம். ஏன்னா ஃபேமிலியோடு வந்துருந்தா பசங்களோடனா பிரச்சனைலாம் எங்கேனாலும் தங்கிடலாம். பட் இந்த க்ளவுட் பீச் ரெசார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மினி ரெசார்ட்டு. இவங்ககிட்ட வந்து ரூம்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்கிக்கலாம். இப்போ ரூம்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும் ரூம்ஸ்லாம். ஆனால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக தான் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது ரூம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீச் ரோட்லேயே தான் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம், நீங்கள் வந்து ரூம்ஸை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ரெசார்ட்டு. கிட்டத்தட்ட வந்து வேறு லெவலில் எங்களுக்கு ரூம்லாம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ மெயினாக வந்து பாத்ரூமை பாருங்களேன், எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்கன்ட்டு. செம்மையாக இருங்க. 2 ஸ்ப்ளிட் பண்ணி பாத் பண்ணுறதுக்கு தனியாக இதுக்கு பண்ணி தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. இவங்க தான் வந்து ஓனர். இவங்ககிட்ட வந்து நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக வந்து கேட்டுடலாம். மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது? கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 4 rooms, மேலே 4 rooms. சரி சரி. மார்னிங் டேயில் அங்கே இது இருக்கணும். இவங்களுடைய கார்டு வந்து நான் எடுத்துருக்கேன். இதிலே நீங்கள் பாருங்கள் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ரெசார்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் எல்லோரும் செக் பண்ணுங்கள். இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் எங்கே போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழா போட் ஹவுஸ் தாங்க போக போகிறோம்.
இவங்ககிட்ட பற்றி டீட்டெயில் விசாரிக்கலாம் பார்த்தா இவங்க வந்து ஒரு கார்டு மாதிரியே வச்சுருக்காங்க. இவங்களும் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணேன். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.